வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இத்தனை வருடங்களை பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர் நடிச்சிருந்த எல்லா படங்களையுமே நம்ம தலை ரசிகர்கள் கொண்டாடிய ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அஜித் சார் அவர் அடுத்ததான் நடிக்க போகிற இந்த தலம் 19 படத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான செய்திகள் ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அப்படி நம்ம அஜித் சார் நடிச்சிருந்த எல்லா படங்களுமே இருந்த அந்த முக்கியமான விஷயம் ஏன் இந்த தலம் 19 படத்தில் மட்டும் இல்லை, அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அஜித் சார் அடுத்ததாக அவர் நடிக்க போகிற பிங்க் படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் இப்போ தலம் 19 படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்முரமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க முன்னதாகவே பார்த்தீங்கன்னா தலம் 19 படத்தோட டைரக்டரான ஹெச் வினோத் அவர் இந்த தலம் 19 படம் நிச்சயமா பிங்க் படத்தோட ரீமேக் மாதிரி இருக்காது, நம்ம தமிழ் மக்களும் தல ரசிகர்கள் எல்லாருமே விரும்பக்கூடிய விதமா நிச்சயமா இந்த தலம் 19 படம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹெச் வினோத் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ இந்த தலம் 19 படத்துல அஜித் சாருக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் இல்லை அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது மொத்தமே பார்த்தீங்கன்னா வெறும் 4 பாடல்கள் மட்டும்தான் இந்த தலம் 19 படத்துல இடம்பெறுதான். அதனால இப்போ தலம் 19 படத்தில் அஜித் சாருக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் இல்லை அப்படிங்கிற தகவல் இப்போ உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தலம் 19 படத்தில் நம்ம அஜித் சாருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இப்போ சில தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ இணையதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா இந்த தலம் 19 படத்தில் அவர் முழுக்க நடிக்கல, வெறும் 21 நாட்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த தலம் 19 படத்தில் ஷூட்டிங்கில் நம்ம அஜித் சார் இடம்பெறாரு. இப்படி இருக்க விஸ்வாசம் படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அஜித் சார் அவருடைய சம்பளத்தை உயர்த்திட்டாரு. அதனால இந்த பிங்க் படத்தில் அவர் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையதளங்களில் உலாவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல ரசிகர்கள் அன்றைய காலங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் சாங் அப்படிங்கிறது தேட்டரில் ரசிகர்கள் அவங்க கொண்டாடுறதுக்கு அந்த பாடல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம தல ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் சார் நடிச்சிட்டு இருக்க இந்த தலம் 19 படத்தில் இல்லை அப்படிங்கிற செய்தி இப்போ உறுதியாகிருக்கு. ஸோ இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் அதே போல் அஜித் சார் தலம் 19 படத்துக்கு அவர் 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு இப்போ பரவிக்கிட்டு இருக்க இந்த ரூமரை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.